பாலாவில் உள்ள ஐடிசி ஹோட்டலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அமித்ஷா தங்கியிருக்கக்கூடிய ஐடிசி ஹோட்டலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இபிஎஸ் வீட்டிலிருந்து தற்போது செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், இந்த சந்திப்பு குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். குறிப்பாக மிக முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வாக இந்த தினம் அமைந்திருக்கிறது. குறிப்பா அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் சற்று நேரத்துல ஐடிசியினுடைய இந்த பகுதிக்கு வர இருக்கிறார். அமித்ஷாவை நேரடியாக சந்தித்து கூட்டணியை உறுதி செய்கிறார்கள் என்ற தகவல் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்துல தற்போது இதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பா இன்று 12 மணிக்கு செய்தியாளர்கள் சந்திப்பு இருக்கும் என்று அதிமுகனுடைய குறிப்பா அமித்ஷா அவர்களுடைய செய்தியாளர்கள் சந்திப்பு இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில அந்த செய்தியாளர்கள் சந்திப்பு ஒரு மணி நேரமாக அதிகப்படுத்தப்பட்டு தற்போது 6 மணிக்குள்ளாக இந்த செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெறும் என்று முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கிறது. இதற்கு இவ்வளவு காலதாமதம் ஆனதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய பிரதான காரணமே குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது எப்பொழுது உறுதியாகும், இந்த பேச்சுவார்த்தை எப்படி நடைபெற போகிறது என்கின்ற பல கேள்விகள் இருந்த நிலையில அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் மற்றும் அதிமுகனுடைய முக்கிய நிர்வாகிகள் இன்னும் சற்று நேரத்துல அமித்ஷாவை சந்திப்பதற்கு ஐடிசி ஹோட்டல் வருவதற்கு தயார் நிலையில இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்கள்ல குறிப்பாக பசுமொழி சாலையில் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி புறப்பட்டு அமித்ஷாவை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் இங்க நடைபெற்று வரதை பார்க்கிறோம். குறிப்பா விழா மேடை தற்போது தயார் நிலையில இருக்கிறது. காலையில நம்ம பார்த்த அந்த பேனர் அப்படிங்கிறது இப்பொழுது குறிப்பாக பாஜகனுடைய கொடியாக இருந்தாலும் கூட தற்போது இன்னும் சற்று நேரத்துல இது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கிறத பிரதிபலிக்கக்கூடிய வகையில தான் இருக்கும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக பாஜக அதிமுக கூட்டணி அமைய போகிறதா இல்லையா அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்தது. குறிப்பாக பாஜக தலைவராக தற்போது நயினார் நாகேந்திரன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட இருக்கிறார். இப்படி ஒரே நாளில் 2 விதமான அதிரடி நடவடிக்கைகளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடுக்கக்கூடிய வகையில இன்றைய நாளை அவர் உருவாக்கி இருக்கிறார் அப்படின்றே சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு குறிப்பாக பாஜக தலைவர் தேர்வானது ஒருபுறம் இருக்கக்கூடிய நிலையில அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணியை ஏற்கக்கூடிய வகையில குறிப்பாக இந்த கூட்டணியை ஏற்கக்கூடிய வகையில பாஜகவுடன் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில இணையக்கூடிய வகையில இந்த பகுதிக்கு வருகை புரிய இருக்கிறார். குறிப்பாக இதற்கு பின்னராக அமித்ஷா மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோருடைய செய்தியாளர்கள் சந்திப்பு இருக்கும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியாளர் சந்திப்புல குறிப்பாக இந்த கூட்டணி எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறது, நாடாளுமன்ற தேர்தலை குறிப்பாக வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தெல்லாம் தற்போது பேசப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக தலைவர்கள் கூடுதலாக வருவார்கள் என்ற காரணத்திற்காக கூடுதலான இருக்கைகளும் போடப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் ஜாஃபர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இன்றைய தினத்தில் அதிமுக பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டு இன்னும் சற்று நேரத்துல அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மோனிஷா, இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தி அறையிலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி. பாலா, நீங்க தொடரலாம். நன்றி மோனிஷா. மிக குறிப்பாக அதிமுக பாஜக தலைவர்கள் சந்திப்பு நடைபெறுமா, இது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களின் கூட்டமாக இருக்குமா என்கிற கேள்விதான் காலை முதலே எழுந்து வந்தது. மிக குறிப்பாக செய்தியாளர் சந்திப்பில் என்டிஏ செய்தியாளர் சந்திப்பாக இது இருக்கும் என நாற்காலிகள் போடப்பட்டிருந்த நிலையில் அதில் பல மாற்றங்கள் என்பது தொடர்ச்சியாக செய்யப்பட்டு கொண்டே இருந்தது. இந்நிலையில் போட்டியின்றி தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வாகி இருக்கக்கூடிய நிலையில தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்களோடு கிரீன்வே சாலை இல்லத்தில் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நிலையில அங்கு ஆலோசனை முடிந்த பிறகாக அவர் அமித்ஷாவை தற்போது கிண்டி நட்சத்திர விடுதியில் சந்திக்க கூடும் என்கிற தகவல் மிக முக்கியமான ஒன்று. அதனைத் தொடர்ந்து அந்த செய்தியாளர் சந்திப்பும் நடைபெற இருக்கிறது.